இப்போ நான் காட்டிட்டு இருக்க பூ எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதாங்க ரியாலிட்டி. பூந்தோட்டம் எங்களோட மாமா தான் வச்சிருக்காரு. 2 தோட்டம் வச்சிருக்கிறாரு. வச்சதுலேருந்து ஒரு 4, 5 டைம் அறுத்துருப்பாங்க. அவ்வளோதான். அப்போ கூட கொஞ்சம் ரேட் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டவுன்ஃபால் ஆயிடுச்சு. இப்போ 1 கிலோ ரூ. 20க்கு இருக்கு. ஃபுல்லாவே மலர்ந்திருக்கு. தோட்டம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ண பறிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ ரேட் இல்ல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பூவும் தனியாலாம் அறுக்க முடியாது. அதுக்காக நம்ம வந்து ஒரு 5 பேர், 6 பேர் ஆள் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு லேபர் சார்ஜ். இப்போ இந்த பூவ இங்கேருந்து கொண்டு போணும். அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். கஷ்டப்பட்டு இங்க இத்தன நாள் வச்சு அந்த பூவ எடுத்துட்டு போனாலுமே, நம்ம எடுத்துட்டு போறதுக்கும், அதுக்குமே கரெக்ட்டா இருக்கும்போது, அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? அதுல நமக்கு என்ன யூஸ் சொல்லுங்க? அதனால இப்போ என்ன பண்ணிட்டாரு அவரு, அப்படியே விட்டுட்டாரு. எப்படியோ போட்டும், ரேட்டே இல்ல என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டயாச்சும் எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஏன்னா ரேட் அவ்வளோ மோசமா இருக்குது. அதனால நான் என்ன யோசிச்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூவ வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல எனக்கு எதுவும் ஐடியா பிளிங்க் ஆகல. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு இதில ஏதாவது கிரியேட்டிவான ஐடியா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இத வச்சு ஏதாவது இன்னோவேட்டிவா பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.